எங்க வீட்ல முட்டையெல்லாம் நான் இந்த பென்குயின் ஷேப்ல இருக்குது இல்லைங்க, இந்த எக் ஹோல்டர் இதில் தாங்க வச்சிருப்பேன். அது பிளாஸ்டிக் தாங்க. பார்த்தீங்கன்னா பென்குயின் வயிற்றுல முட்டை வச்சிருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் இதில் 6 முட்டையை தாங்க அடுக்கி வைக்க முடியும். மற்றதெல்லாம் மூலையில் ஒரு கவரில் போட்டு வச்சிருப்பேனுங்க. எங்கள் வீட்டில் முட்டை திங்காத ஆளே இல்லைங்க. எப்போ பாரு 10-15 முட்டையை ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோழி முட்டையை அடகாக்கிற மாதிரியே இருக்குங்க. வாங்கினா இதைத்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேனுங்க. முதல்ல இதோட விலை பார்த்தீங்கன்னா 1100 கிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து பாதி கம்மியாயிருச்சுங்க. நானே 530 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். இதுக்கு மேல கம்மியாகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புக் பண்ணி வாங்கிட்டேனுங்க. கோழி மாதிரியே இருக்குது பாருங்க அந்த மூடி, அது வந்து செராமிக்குங்க. அப்புறம் இந்த கூடை மாதிரி இருக்குது பாருங்க, அது ஃபுல்லா ஸ்டீல் தாங்க. 2 பக்கம் கைப்பிடியும் வேற கொடுத்துருக்காங்க. இனி 6 முட்டையை மட்டும் அடுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி மூலையில கவர்ல வைக்க வேண்டியது இல்லைங்க. எல்லா முட்டையும் இந்த கோழி மாதிரி இருக்குது இல்லைங்க, அதுக்குள்ளேயே போட்டு அடைச்சிட வேண்டியது தாங்க. இந்த எக் பேஸ்கெட் வந்து இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்றேன். அதை அப்படியே கொண்டு போய் ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சுட்டேனுங்க. பாக்குறக்கு அழகா இருந்துச்சுங்க. இந்த 2 எக் ஹோல்டர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுங்க? ரைட்டா இல்ல லெஃப்டா இல்ல ரெண்டுமேவான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.